வணக்கம் ட்ரேடர்ஸ். நிஃப்டி நேற்று இன்றைக்கெலாம் நல்லா ஃபாலோ ஆச்சு, நல்லா ட்ரேட் பண்ணியிருப்பீங்க அப்படின்னு நம்புகிறோம். இந்த ட்ரேடிங்கில் இந்த மாதிரி மார்க்கெட்டு நல்லா ஃபாலோ ஆகிற சமயத்தில் தான் ஒரு இன்ட்ராடே ட்ரேடர், எஃப்என்டோ ட்ரேடர் வந்து நல்லா நம்ம சம்பாதிக்க முடியும். இன்வெஸ்டருக்கு இது நெகட்டிவாக இருந்தாலும் இன்ட்ராடே ட்ரேடரை பொறுத்த வரைக்கும் வந்து மார்க்கெட் ஃபாலோ ஆகும்போது தான் வந்து நிறைய ஏர்ன் பண்ணுறதுக்கான நல்ல வாய்ப்பு இருக்கும். இதை நான் ஆல்ரெடி நிறைய வாட்டி சொல்லியிருக்கேன். ஸோ இப்போ இதில் ஒரு சிலர் கேட்ட கேள்விக்கு இது ஒரு சின்ன ஒரு ஆடியோ பதில் தான். அதாவது இப்போ நம்ம மார்க்கெட் ஃபாலோ ஆகுது அப்படின்னா, இப்போ நீங்கள் உங்கள் செட்டப்பில் எப்படி அதை ஃபாலோ ஆகுது அப்படின்றத இன்ட்ராடேயில் கன்ஃபார்ம் பண்ணிவிட்டு நீங்கள் ட்ரேட் எடுக்க ஆரம்பிக்கலாம். ஏன்னா இது வந்து கேப் டவுனில் நடக்கலை, 2 நாளுமே மார்க்கெட் ஃப்ளாட் ஓப்பன் ஆகிட்டு அதுக்கப்புறம் தான் மார்க்கெட் ஃபாலோ ஆக ஆரம்பிக்குது. அந்த நேரத்தில் வந்து இன்ட்ராடேயில் எது என்ட்ரியோ உங்கள் பேஸ்டான என்ட்ரி வச்சுட்டு நீங்கள் வந்து பையர் இருந்தால் புட்டு பை பண்ணலாம். நீங்கள் எப்படி வேணால் நம்ம என்ன மாதிரி ட்ரேட் எடுக்கலாமோ அதை பண்ணலாம். ஆனால் இதில் என்ன சில பேர் குழப்பிக்கிறாங்க அப்படின்னா, இண்டெக்ஸ் ஹெவி வெயிட்ஸ் இருக்கு இல்லையா, இப்போ வந்து ஹெச்டிஎஃப்சி, இன்ஃபோசிஸ், டிசிஎஸ், ரிலையன்ஸ், இதோட சார்ட்டை எல்லாத்தையும் ஆன் பண்ணி வச்சுக்கிட்டு பேரலாக இண்டெக்ஸோட அதோட மூவையும் இதோட மூவையும் வந்து கம்பேர் பண்ணுறாங்க. அதாவது இப்போது ஒரு வேளை இண்டெக்ஸில் வந்து நிஃப்டிலேயோ பேங்க் நிஃப்டிலேயோ வந்து ஷார்ட் என்ட்ரி அப்படின்றது ஆனாலுமே, மார்க்கெட் வந்து ஃபாலோ ஆகுது அவங்களோட எப்படி என்ட்ரி ஆனாலுமே, இந்த நாலுலேயும் போயிட்டு கன்ஃபர்மேஷன் வந்து பார்க்குறாங்க. இந்த நாளோ இல்லை இதோட வந்து இந்த ஹெவி வெயிட் ஸ்டாக்ஸ் எல்லாம் ஆளாளுக்கு என்னென்னலாம் இருக்கோ அதெல்லாம் ஆட் பண்ணி வச்சுட்டு ஐசிஐசி அந்த மாதிரி கான்செப்ட் நான் சொல்கிறது, ஹெவி வெயிட்ஸையும் பேரலாம் செக் பண்ணுறாங்க, அதோட மூவியும் இதோட மூவியும். அப்போ இதில் என்ன குழப்பம் வருது அப்படின்னா, இண்டெக்ஸ் மூவ் ஆகிட்டே தான் இருக்குது. நேற்று ஒரு 200 பாயிண்ட் மூவ் ஆச்சு, நீங்கள் ஒரு 200 பாயிண்ட் ஃபாலோ ஆச்சு, அதுக்கப்புறம் ரெக்கவரி ஆச்சு. நீங்கள் இந்த ஹெவி வெயிட்டோட செக் பண்ணும்போது ஒரு வேளை இப்போ ஹெச்டிஎஃப்சி ஃபாலோ ஆகுது, அந்த நேரத்தில் வந்து இன்ஃபோசிஸ் ஃபாலோ ஆகலை, இல்லை ரிலையன்ஸ் நல்லாவே ஃபாலோ ஆகிட்டுருக்கு, ஹெச்டிஎஃப்சி இந்த நேரத்தில் ஃபாலோ ஆகலை அப்படின்னும்போது, இப்போ இதில் போய் இவங்க என்ட்ரி போகிறதா வேணாவா அப்படின்னு இவங்க வந்து குழப்பிக்கிறாங்க. ஸோ இது என்னுடைய கருத்து என்ன அப்படின்னா, இப்போ நம்மளுக்கு வந்து இந்தியா வந்து பேட்டிங் பண்ணுது அப்படின்னா, இந்தியாவோட ஸ்கோர் வந்து இம்பார்ட்டன்ட். ஸ்கோர் வந்து 300+ போகுது அப்படின்னா, போயிட்டே இருக்குன்னா அது விராட் கோலி அடித்தா என்ன, ரோஹித் சர்மா அடித்தா என்ன, இல்லை ஒரு டெய்லெண்டர் பவுலர் வந்து அடித்தா என்ன, நம்மளுக்கு தேவை இந்தியாவோட ஸ்கோர் தான் முக்கியம். அந்த ஸ்கோரோட ஆப்போனண்ட் கம்மியாக எடுத்தால் மட்டும்தான் இந்தியா வின் பண்ண முடியும். ஸோ இங்கே விராட் கோலி அடிச்சுட்டதுனால மட்டுமே எடுக்க முடியாது, இல்லை இவர் அடிச்சுட்டது மட்டுமே பண்ண முடியாது. இங்கே டோட்டல் ஸ்கோர் தான் இங்கே கணக்கு எடுத்துறாங்க. அந்த மாதிரி இண்டெக்ஸ் ஃபாலோ ஆச்சுன்னா நீங்கள் உங்களுடைய செட்டப் படி எதுக்கு என்ன பேஸ்டான என்ட்ரி கன்ஃபார்ம் பண்ணிவிட்டு நீங்கள் அதில் வந்து ட்ரேட் எடுங்க. இங்கே ரிலையன்ஸ் ஃபாலோ ஆனால் உங்களுக்கு என்ன, ஹெச்டிஎஃப்சி ஃபாலோ ஆகலைன்னா உங்களுக்கு என்ன, டிசிஎஸ் அப்படியே நின்னா உங்களுக்கு என்ன, இப்படி எல்லா சார்ட்டையும் பார்த்துட்டு நீங்கள் எல்லாத்துலேயுமே ஒரே சிங்க்ரனைஸ் ஆனாதான் அப்படின்ற மாதிரி இருந்துச்சுன்னா, அதுவும் இது பிகினர்ஸு ரொம்ப குழப்பிக்கிறீங்க. ஸோ இதோட இண்டெக்ஸோட மூமெண்ட்டு, வெயிட்டேஜோட மூமெண்ட்டு தான் இண்டெக்ஸில் இருக்கும். அப்போ நீங்கள் அதை மட்டுமே பார்த்துட்டா போதும். நீங்கள் பேரலாம் அந்த ஹெவி வெயிட்லாம் என்ன பண்ணுது அப்படின்றதெல்லாம் உட்காந்து பார்த்துட்டு இருந்தீங்கன்னா கண்டிப்பாக உங்களால் ஒரு முடிவு எடுத்து ட்ரேட் பண்ண முடியாது. இது எப்படி இருக்குன்னா, 10 பொருத்தமும் வந்தால் தான் அப்படின்ற மாதிரி இருக்குது. ஸோ ஹெவி வெயிட்டை மூவ் பண்ணால் தான் இண்டெக்ஸ் மூவ் ஆகும், அது தெரிஞ்ச கதை தான். அது இங்கே மூவ் நடக்குதுன்னும் போது அங்கே ஏதாவது ஒருத்தர் மூவ் பண்ணுவாங்க, அது யார் மூவ் ஆகுறாங்கன்னு நம்ம தெரிஞ்சுக்கணும்னு அவசியம் கிடையாது. நம்மளுக்கு இண்டெக்ஸ் மூவ் ஆகுதுன்னா ஒரு 50 பாயிண்ட் 100 பாயிண்ட் மூவ் ஆகுதுன்னா நம்ம அதை நோக்கி ட்ரேட் எடுத்துகிட்டே இருக்க வேண்டியது தான். ஸோ இந்த எல்லா கன்ஃபர்மேஷனும் வரணும்னு நினைக்கிறதுக்குள்ளே அது ஆகலை. ஏங்க ட்ரேட் எடுக்கலன்னு கேட்டால், இல்லை ரிலையன்ஸ் வந்து அப்படியே கன்சாலிடேஷனில் இருந்தால் அதனால் போகல, ரிலையன்ஸ் ஃபாலோனா போகலான்னு பார்த்தேன் அப்படின்னா, ரிலையன்ஸ் ஃபாலோ ஆகாமல் கூட மார்க்கெட் வந்து ஃபாலோ ஆகலாம். ஓகேங்களா, அது ஒன்று மட்டும் கிடையாது. ஸோ இந்த இதை வந்து நீங்கள் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிப்பீங்க அப்படின்னு நினைக்கிறேன். ஜென்ரலாக நான் வந்து எந்த ஹெவி வெயிட்டு இதெல்லாம் எதுவுமே கன்சிடர் பண்ணுறது கிடையாது. என்ன செட்டப்ஸ் இருக்குது, இப்போ ஒரு ஈவன் ஒரு மூவிங் ஆவரேஜ் கீழே போகுது அப்படின்னு போனாலும் அந்த மூவிங் ஆவரேஜ் கீழே போச்சுன்னா போங்க, ஹெவி வெயிட்ஸு ஏதாவது ஒன்று நடந்துட்டு பண்ணிட்டு போட்டோம் அப்படின்றது தான். ஸோ இப்போ சுவிட்சு போட்டால் லைட் எரியும்னா சுவிட்சு போட்டால் லைட் எரியும், அவ்வளோதான் தெரிஞ்சால் போதும். பட் நீங்கள் ஒன்றும் எலக்ட்ரிஷியன் கிடையாது. சுவிட்சு போட்டோடனே அங்கே என்ன பாசிட்டிவ் நெகட்டிவ் என்னவா கன்வெர்ட் ஆகி அது போய் அங்கே டங்ஸ்டன் எப்படி ஒளிர்விக்குது இதெல்லாம் நம்மளுக்கு தெரிஞ்சுக்கிட்டா, நம்மளுக்கு தெரிஞ்சாதான் லைட்டு எரிய வைக்க முடியும்லாம் ஒன்றும் கிடையாது இல்லையா. ஸோ ஜஸ்ட் இதை மைண்ட் பண்ணிங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.